நாட்ல வந்து ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்க்குள்ள வந்து எவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய உதாரணம் வந்து நம்முடைய பிரக்ஞானந்தாவும், அவங்களுடைய சகோதரி வைஷாலி அவங்க 2 பேருமே நார்வேல நடக்கிற செஸ் சாம்பியன்ஷிப்ல இப்ப டாப்ல வந்திருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்குள்ள முதல் 5 இடத்துக்குள்ள வந்து 2 பேருமே இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். நம்ம எல்லாரும் சொல்லுவோம் மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்குள்ள இருந்துட்டோம்னா நம்மளால மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியாது. நம்மளால இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் லிமிட்டேஷன் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அது கிடையாது. நம்மளால முடியும். நம்மளால எவ்வளவு தூரம் நம்மள புஷ் பண்ணி கொண்டு போறோம். நம்மளுடைய திறமைய வளர்த்துக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் கிடைக்குது. ஸ்பான்சர் கிடைச்சா மட்டும் பத்தாது. நம்ம திறமைய வளர்த்துக்கிறதுக்கு உண்டான மனநிலை நம்மளுடைய வீட்டுக்குள்ள இருக்கணும். ஆ நம்ப என்ன மனநிலை நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நம்மள வச்சிருக்காங்களோ, அத பொறுத்து தான் நம்மளுடைய சக்சஸ் இருக்கு அப்படிங்கிறத, இந்த 2 பேருடைய வெற்றிய பார்க்கும்போது, இவங்க 2 பேர பத்தி மீடியால வந்து நம்ம பார்க்கின்ற செய்திகள பார்க்கும்போது நம்மளுக்கு உணர முடியுது. ஆம். ரமேஷ் பாபு அவர்களுக்கும், நம்முடைய நாகலட்சுமி அவர்கள் இருக்காங்கல்ல, பிரக்ஞானந்தாவுடைய அப்பா, அம்மா 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த உழைப்புக்கு அவங்க போட்டிருந்த அந்த டெடிகேஷன், இவங்களுடைய திறமைக்கு குடுத்த மரியாதை இருக்குல்ல, அதுதான் அவங்கள இவ்வளோ பெரிய வெற்றி அடைய வச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஒவ்வொருத்தவங்க வீட்லயுமே அந்த திறமை இருக்கு இல்லைங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த திறமையா இருந்தாலும் சரி, அந்த திறமைக்குள்ள வளர்த்தணும்னு முடிவு பண்ணீங்கன்னா, அத வந்து அந்த திறமைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு உண்டான ஸ்பேஸ முதல்ல ஒரு பேசிக் லெவல்லேருந்து குடுக்க ஆரம்பிக்கணும். பேசிக் லெவல்லேருந்து குடுக்க ஆரம்பிச்சோம்னா, அவங்க வெற்றி அடைய சின்ன சின்ன வெற்றிகள வந்து கடந்து வரும்போது தான், அவங்களுக்கு அத மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற மனநிலை வரும். அது வந்து இவங்களுடைய வளர்ச்சிய பார்க்கும்போது நமக்கு புரியுது. எதுக்கு இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய மீடியா வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னா, மீடியா வெளிச்சம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில மிடில் கிளாஸ் இருக்கவங்களுக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். எதனால கிடைக்குதுன்னா, வெற்றியினால தான் கிடைக்குது. அ ஒரு நீங்க பல பேர்ட்ட பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸிங்லாம் சொல்றாங்க. பாக்ஸிங், மல்யுத்தம் இதுலலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுல கிட்டத்தட்ட 90% பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி ரொம்ப அ கீழ் லெவல்ல இருந்துட்டு ரொம்ப சிரமப்படுகின்ற லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்க தான் மிகப்பெரிய சாதனையாளர்களா ஆயிருக்காங்க. கிரிக்கெட் பிளேயர் உட்பட. சச்சின் டெண்டுல்கர்லேருந்து, எம்.எஸ். தோனிலேருந்து, கோலி, அ நம்மளுடைய ரோஹித் சர்மா, அப்புறம் ஜெய்ஸ்வால்லேருந்து இப்ப லாஸ்ட்டா வந்த ஜெய்ஸ்வால் வந்து எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் எடுத்துக்கங்க. நடராஜன்லேருந்து எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் எடுத்துக்கங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப கீழ இருந்து மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்குள்ள இருக்கவங்க தான் இப்ப மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க. நம்ம வந்து வருமானம் அதிகமா பண்ணி நெறைய பெரிய புகழ் அடைஞ்சது பிறகு அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா புகழ் அடையறதுக்கு முன்னாடி எல்லாருமே 0 தான். எல்லாருமே 0 லெவல்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அந்த 0ல இருந்து ஒரு 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 நம்பருக்கு நம்ம முன்னேறி வரணும் அப்படின்னா, அதுக்கு சில உழைப்புகள போடணும். சில டெடிகேஷன போடணும். சில தியாகங்கள பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. சில புரிதல்கள் வரணும். பேரண்ட்ஸுக்கும், குழந்தைகளுக்கும் இடைப்பட்ட மிகப்பெரிய புரிதல் வரணும். அந்த திறமைய வந்து அவங்ககிட்ட திணிக்கக்கூடாது. இப்போ வந்து டிவில வந்து ஒரு ப்ரோகிராம் ஓடுது. ஏதோ ஒரு குழந்தை வந்து பாட்டு பாடுது. அந்த குழந்தை பாட்டு பாடும்போது நெறைய பேர் அந்த குழந்தை கூட சேர்ந்து பாடுறாங்க. அந்த குழந்தைய வந்து நெறைய பேர் வந்து பாராட்டுறாங்க அப்படிங்கிறனால, அந்த விஷயத்த எடுத்துட்டு வந்து நம்மளுடைய குழந்தைகிட்ட திணிக்கக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு பாட்டு பாட புடிக்கல. ஃபுட்பால் விளையாட தான் புடிச்சிருக்குன்னா, ஃபுட்பால் விளையாட அனுப்பணும். எந்த குழந்தைக்கு எது வருதோ அத தான் நம்ம குடுக்கணுமே தவிர, வேற ஒரு குழந்தைக்கு வர விஷயத்த நம்மகிட்ட திணிக்கக்கூடாது. இப்ப பிரக்னானந்தா வந்து பார்த்தீங்கன்னா, செஸ் நல்லா விளையாடுறாரு அப்படிங்கிறனால வந்து, அவங்க வீட்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து அத குடுக்குறாங்க. அதுக்குன்னு நீயும் செஸ் விளையாடு. செஸ் வராத குழந்தைய கொண்டு போய் அத விளையாடு, விளையாடுன்னு போட்டு வந்து பிரஷர் பண்ணக்கூடாது. எது வருமோ, எது ரொம்ப புடிச்சு அந்த குழந்தை செய்யுதோ, அத திறமையா வளர்த்துனா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு உதாரணமா இவங்க 2 பேர் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த போர்டு இருக்குல்ல, நார்வே செஸ்ன்னு சொல்லிட்டு போய் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள என்டர் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருடைய பேர பார்க்கும்போது ஒரே குடும்பத்தில இருக்கிற சகோதர, சகோதரிகள் 2 பேத்துடைய பேர பார்க்கும்போது, அதுவும் ஒட்டுமொத்த இந்தியாவ ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க உட்கார்ந்திருக்கும்போது, அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. அது வேர்ல்டுலயே நம்பர் 1 செஸ் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து அவர் ஜெயிச்சிருந்தாரு. இன்னைக்கு ஒரு சின்ன செட் பேக் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மீண்டு வருவார் பிரக்ஞானந்தான்னு நெனைக்கிறேன். வைஷாலி அவர்களும் இன்னும் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேறி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ 2 பேர்ல 2 பேருமே நம்மள மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமைப்படுத்திட்டு இருக்காங்க. அது இன்னும் பெரிய இடத்துக்கு வாழ்க்கையில வந்து முன்னேறி போகணும். இந்த வயசுக்குள்ள 15 வயசுக்குள்ளேயே இந்த அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகள் பண்றாங்கன்னா, இவங்க இன்னும் 10 வருஷம், 15 வருஷம் உழைக்கும்போது எங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய இடத்த கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகனாக எனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள், பெருமைகள். இவங்கள பத்திலாம் நம்ம நெறைய பேசணும். வெறும் ஒரு ஒரு எப்படி சொன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு சின்ன ஒரு பொட்டி செய்தி மாரி இவங்கள வந்து கடந்துறக்கூடாது. வந்து எப்படி சொல்றது தலைப்புச் செய்தி மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள பேசணும். நியூஸ் பேப்பர்ல ஒரு பொட்டி செய்தியா இருக்கட்டும். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இது ஒரு தலைப்புச் செய்தியா இருக்கணும். திறமை இப்படி வச்சிருந்தா நீ இவ்வளவு தூரம் வரலாம். இவங்கள மாரி பார்த்து இவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாரு. அப்ப நீயும் உன்னுடைய திறமைய வளர்த்துக்கோ. எது புடிச்சிருக்கோ அத செய். புடிச்சத செஞ்சு நீ திறமைய வளர்த்து அதுல சாதிச்சு, இந்த மாதிரி நீயும் வாழ்க்கையில வாழுங்கிற விஷயத்த குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷனா குடுக்கணும். அது ஒரு பிரஷரா குடுக்கக்கூடாது. அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. ஒரு Facebookல ஒரு போஸ்ட் போட்டுட்டு போனோம்னா எதுவுமே பெருசா போட முடியாது. நம்ம பாட்டுக்கு பக்கம் பக்கமா டைப் பண்ணுவோம். எவனும் படிக்க மாட்டான். சரி அது வீடியோல பார்த்தோம்னா ஒரு 10 பேர் பார்த்தாங்களாச்சும் அவன் காதுல விழும்ல. அதுக்காக வீடியோல போட்டேன். உங்களுடைய கருத்த கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்நாடு.
வாழ்க தமிழ்நாடு!